வெள்ளக்கோடு எதுவுமே கடவுளே அரை ஜாத்ரு ஐயோ 10 இது வந்து பழசு மாதிரியும் இல்லாமியேதான் என்ற தகப்பனே பிரம்மாண்டத்தின் உச்சம் 895 எல்லாம் சுனாமிக்கு முன் மறைத்தே நீ எங்க போற கொஞ்ச நேரம் ஒதுக்கி கொள்ளலாம் அதால விட்டுறே தெரியாம விட்டுட்டேன் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஆமி கேம்ப் இருந்திருக்கு ஏய் 4 பேர் வந்து இதில் கமான் யார் இது வாக்கு வச்சிருக்கார் அனைவருக்கும் வணக்கம். இந்த இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய முருகண்டி பகுதியில் நிற்கிறேன். இதில் இருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குரிய சுண்டிக்குள பகுதிக்கு தான். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த இடத்துக்கு போய்க்கல வந்து ஒரு 6-7 செக் பாயிண்ட்கள் இருந்தது. அங்கே வந்து நாங்கள் போய்க்கல ஏன் வந்து நீங்கள் எதுக்காக வந்து நீங்கள் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கேட்டு எல்லா செக் பாயிண்ட்லேயுமே வந்து மறைச்சு கேட்டவை. இப்போ அந்த இடத்துல வந்து செக் பாயிண்ட்கள் இருக்கா, என்ன மாதிரி அந்த இடம் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து அங்கே வந்து நிறைய பீச்சுகள் இருக்குது. அதை தவிர்த்து அங்கே வந்து நிறைய மீன்பிடி வாடிகள் இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம். அதோட வந்து அங்கே லெகோன் இருக்குது. அந்த லெகோனில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துச்சுன்னா நாங்கள் அதுலேருந்து முல்லைத்தீவும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது எப்படின்ற தெரியலை. இப்போ இதுலேருந்து 57 கிலோமீட்டர் போகணும். அவருடைய மோட்டோவுக்குள்ள போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ வரைக்கிட்டோம். இந்த ஏனைய ரோட்டை பொறுத்த மட்டும் டிப்பர்களுக்கு வந்து குறையே இல்லை. ஆனால் இந்த டிப்பரால் நடக்கிற விபத்துக்களும் வந்து அதிகம். டிப்பர்களுக்கு அடுத்தது இந்த வெகனார். ஓகே சரி, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் போகிறதுக்கு 1.5 மணித்தியாலம் தேவைன்னு காட்டுது. ஆனால் அது வந்து பழையால போய் போகிறதுக்கு காட்டுது. ஆனால் நான் இதிலேருந்து புதுக்காடு போய் போகிறேன். ஆலியவளை மற்றது மருதங்கணி அந்த பகுதிகளை பார்த்து கொண்டு போக மட்டும் தான் முடிவு பண்ணியிருக்கிறேன். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா புகை கிளம்பி கொண்டு இருக்குது. இந்த முருகண்டியை பொறுத்தமட்டில் வந்து இப்போ மைன்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொண்டிருக்கு நம்ம ஆர்மியாக்கள். இதில் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த மைன்ஸ் கிளியர் பண்ணுற ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் ஒன்று உழுது கொண்டு இருக்குது. அதனால தான் இந்த புகை வந்து அந்த மைன்ஸ் இருக்கா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு அந்த இரும்பு மிஷினை கொண்டு அப்படியே கிளறி கொண்டு இருப்பினோம் உயிர் ஆபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு. வெள்ளக்கோடு எதுவுமே வந்து டிப்பராக்களுக்கு மதிப்பில்லை. கிளிநொச்சி டவுனுக்கு வந்துட்டோம். இதில் இங்கே பாருங்கள் கடவுளே என்ன அவசரத்தில் போகிறாரோ தெரியல. இப்போ நான் போய் கொண்டு இருக்கிற இந்த இடம் தான் வந்து பரந்தன். இப்போ எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பரந்தன் தான் வந்து இப்போ அதிக விபத்துக்கள் இடம்பெற ஒரு பகுதியாக கூட இருக்குது. அதில் டிராஃபிக் போலீஸாக நிற்கணும். தங்களுடைய கடமையை சிறப்பாக செய்யணும். அதில் டிராஃபிக் போலீஸாக ஒரு 1 கிலோமீட்டரும் இல்லை, ஒரு 500-600 மீட்டர் தான் நிற்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வேல் நிற்கணும். என்ன கொடுமடான்னு தான் தெரியல. வடமாநிலத்தில் மட்டும்தான் இப்படி தொடர்ந்து டிராஃபிக் நிற்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கும். எங்களால் 7 மாதம் இந்த லைட்டுகளை அடித்து காட்டிட்டு போவோம். அந்த 2 டிராஃபிக் போலீஸாக நின்று 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இதில் 3 பேர் நிற்கணும். இல்லை நான் நினைக்கிறேன் ஸ்பீட் மிஷின் வச்சிருப்பேன் போல் இருக்குது. இப்போ பைக்குக்கு பெட்ரோல் அடிப்போம் வந்து இயக்கச்சியில் இருக்கிற பெட்ரோல் செட்டுக்கு வந்த நான் திறப்பை கலட்டி பெட்ரோல் டேங்குகளை போட திறப்பு வந்து உடைஞ்சு போயிட்டு இப்போ ஸ்டார்ட்டும் பண்ண இல்லாத ஒன்றும் செய்யலாது. இதில் இருந்து கிளிநொச்சி போகணும் அல்லது வீட்டை வந்து எக்ஸ்ட்ரா திறப்பு இருக்குது. அதை கொடுத்து விட்டு கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் வீட்டை இங்கே வர்றதுக்கு ஃபிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னென்னு. இப்போ இந்த பெட்ரோல் செட்டில் வேலை செய்கிற ஒரு ப்ரோட்டை தான் பைக் வேண்டிட்டு கிளிநொச்சி போய் திறப்பை விட்டு கொண்டு பார்க்கணும். வீட்டை மட்டும் இருக்குது, ஆனால் அது வேறு லேட் ஆகும். இது வந்து பெட்ரோல் ஒரு 500 ரூபாய்க்கு அடிச்சுட்டு போய் வரணும். பெட்ரோல் அறவே இல்லாமல் தான் வச்சிருக்காரு ப்ரோ. சரி ஓகே, 500 ரூபாய்க்கு இதுலேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 6 கிலோமீட்டரும் வேறு. அது கிளிநொச்சி 6 இல்லை கூட வரும், 10 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஓகே சார், இந்த நேரம் நல்ல வேலை இதில் வச்சு உடைஞ்சிது. வேறு எங்கேயாவது ஒரு காட்டு பகுதியில் உடஞ்சிச்சுன்னா சட்டிக்காத அடப்பாமே. என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் வந்து வேலை செய்யலை இந்த பைக்குக்கு. அதோட வந்து போலீஸாக நிற்கிற மட்டும் அடித்து காட்டிட்டோம். 50 தாண்டி 50 இல்லை 70 ஓடலாம் தானே. அப்போ இது 70க்கு வராதுன்னு நம்பிக்கையில் போவோம். ஓகே தேங்க்யூ பாஸ். இல்லை நான் போய்களை சொல்லிட்டு போயிருப்பேன் 3 டிராஃபிக் போலீஸாக நிற்கிற மட்டும். அவையில் வந்து இப்போ இங்கே வந்துட்டேன். இதே மறிக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் மறிக்கிறேன் போல் இருக்குது. நல்ல வேலை இன்சூரன்ஸ் டேக்ஸ் தந்து விட்டார் ப்ரோ. गुड मॉर्निंग मौनी आवे बेटा यूट्यूब करना कैमरा हो गया ओ बाकी बाइक के अरे पेट्रोल सेट के तीन ने अरे जातुरु गाड़ी नवा ओ तरफ तरफ इंगड़ा पत्त तरफ इंगड़ा हंजिरके मैं बाइक लेके आया मैं अरे पेट्रोल वेटा करना काटी मैं के पढ़ने ओ स्टार्ट है ना ओ मैं कहता हूँ अरे ஓகே நல்ல விதமாக கதைச்சு எல்லாரையும் மறைக்கிறேன். அது என்னத்துக்காகன்ட்டு தான் தெரியல. நல்ல விஷயந்தான். ஆனால் சில போலீஸார்கள் பார்த்தீங்களா வேறு லெவலில் மரியாதையாக கதைச்சாருட்டு அப்படி பழகணும்.
ஆனால் இந்த டிப்பர் ஆக்கள் போயின்னு தானே இதில் ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. நான் அந்த கம்பெனியில் வேலை செய்யலாம் எனக்கு தெரியும். இதில் வந்து ஒரு ஃபார்மேட் போடுவினோம். அந்த ஃபார்மேட்டில் வந்து கிட்டத்தட்ட 9-10 தடவை ஓடுவினோம். அப்போ ஒவ்வொரு தடவை மறைக்கைகளை வந்து போலீஸ் சைன் வச்சுட்டு இருந்தால் அந்த ரூட் ஓடவே இல்லை. திருப்பி இன்றைய நாளுக்கு ஓடலாது. அதனால் வந்து போலீஸ் சைன் வைக்காமல் அதுக்குள்ள ஒரு 100-200 வச்சு எல்லா டிபார்ட்டையும் வந்து வேண்டிவிடும். இங்கே ரூட்டுகளில் இது எனக்கு தெரிஞ்ச உண்மை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ரோட்டில் இந்த ஒரு பகுதிகளில் வந்து கூடுதலான ஆக்சிடெண்ட்டுகளை நாங்கள் பார்த்துருப்போம். நிறைய வாகனங்கள் இந்த விடியப்புறத்தில் வந்து அடிபடுறது. குறிப்பாக வந்து இந்த நேர் ரோட்டு இருக்கிறால தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு போட்டிருந்தது. நேர் ரோட்டுன்ட்டு பார்க்க போய்க்கல அங்கால சைட்டெல்லாம் எவ்வளோ ரோட்டுகள் இருக்குது. ஆனால் இதில் மட்டும் என்ன பர்பஸ் தெரியல, சில ஆவிவி இருக்கோ தெரியல. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி டவுனுக்கு வந்துட்டேன். கூடுதலாக இதை கரடிபோக்கு சந்தி அடின்னு சொல்லிடலாம். இதுக்குள்ளே தான் நான் எங்கேயோ திறப்பு வெற்ற இடம் அப்படி இருக்குன்னு சொன்னவே, ஆனால் இங்கிட்டு தான் தெரியலை. இதுக்குள்ளே தான் நான் இங்கே விசாரிக்கணும். ஏதாவது ஒரு கடையிட்ட விசாரிச்சுட்டு பார்ப்போம். இதுக்குள்ளே இங்கே இருந்த மாதிரியும் இருந்தது, இல்லை எதுவும் இல்லை. இப்போ அதுக்கு முன்னுக்கே கொங்கர் ரோட்டுன்னு வந்து எமர்ஷன் ரோட்டுன்னு இதில் ஜாமரத்துக்கு கீழே இருக்குன்னு சொன்னவே, இந்த கடையாக இருக்குமோ இல்லை வேறு எங்கேயும் கடையோ இதில் ஒன்றே காணலையே. இதில் நான் நினச்சேன் சின்ன தூரம் மட்டும் அந்த பெட்ரோல் சைட்லேருந்து நிறைய தூரம் தான் வந்துட்டேன். இதில் வெட்டி தரவணு மட்டும் வேண்டிக்கொள்ளும். இப்போ போய் நான் இந்த திறப்பை வேண்டிட்டு இடம் வெட்டி தரேன்னு சொல்லியிருக்கணும். இதில் ஏதோ ஜென்சி ஹார்ட்வேர் இருக்கு டைலாக் ஆஃபீஸு முன்னுக்கே போய் வேண்டுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஐயோ, ஒரு திறப்புடைஞ்சது பெரிய பிரச்சனையாக போச்சு. இந்த இதுலேயே உங்களுக்கு தெரியும், இந்த பில்டிங்குக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே இருக்குது இந்த கடை. இப்போ உங்களை அலுப்படிக்க விரும்பல, ஒரு அடியாக வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வெட்டி தந்துட்டார். இல்லை பாருங்கள், அப்படி ஆக்யூரேட்டாக இதை சுற்றி போட்டு தந்தவர் என்னதுக்காண்டு தெரியல. அதே மாதிரி 800 காசு எடுத்தவே ஒரு அடியாக பெட்ரோல் செட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ கொண்டு போட்டு பார்த்து நான் இல்லை பார்த்தீங்களாண்டா ஒன்றாவதுப்பா நெருப்பு தான். அதே மாதிரி இந்த ப்ரோ தான் வந்து பைக் தந்தவர். உண்மையிலுமே இப்படி சில இடங்களில் வந்து உதவி கிடைக்கிறது வந்து அருதான விஷயம். இன்னும் இதில் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரை மணித்தியாலும் அந்த சந்தை அடிக்க போகணும் போல் இருக்குது. அந்த பேரும் மறந்து போயிட்டேன். இதில் முன்னைக்கு வந்து பார்த்திங்களாண்டா ஏக்கச்சி சந்தி வந்துடும். இவ்வளோ தான் பார்த்திங்களாண்டா ஏக்கச்சி சந்தி. இந்த வலது பக்கத்தால் போன மட்டும் தான் நாங்கள் ரீச் ஆக போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் இங்கே யாழ்ப்பாணம் பிறக்கில் இந்த ஒரு சந்தியை தான் பல சந்தி அப்படி என்று சொல்கிறது. இது வந்தாலே அப்பாடா யாழ்ப்பாணம் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும். அந்த ஏக்கச்சி நான் சொன்னேன் ரீச் ஆகிற அந்த துண்டாலையும் வந்து நாங்கள் போயிருக்கலாம் இந்த சுண்டிக்குளத்துக்கு. இப்போ நான் சொன்ன சந்தி அடிக்க வந்துட்டேன். கோயிலில் என்ன மறைச்ச புலிசாக்கள் வந்து இங்கே வந்துட்டேன். இந்த டிப்பர்கள் இன்றைக்கு அந்த ஃபோமிட் இருக்குன்னு தெரியும், ஃபுல்லாக மறைப்பினம் எல்லாருது. இதில் பார்த்திங்கன்னா தாளை அடி என்று போட்டிருக்கணும். தாளை இந்த ரோட்டால் தான் நாங்கள் திரும்பி போகிறோம். இதால் போய்க்கில் தான் நான் சொன்ன மருதங்கணி அப்படியான இடங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ரோட்டால் போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனாலும் சரியான ஒரு ஞாபகம் இல்லை. சுண்டுக்குழிக்கு யாழ்ப்பாணத்தால் வந்து தான் இருக்கா போயிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா சேரன்பட்டு கணேசா வித்யாலயம் அப்படின்னு போட்டுக்கணும். இதுவும் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே தான் வருது. சேரன்பட்டா சோரன்பட்டா போய்கொண்டிருக்கல பெரும்பாலான காணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரங்களை தான் வந்து வச்சிருக்கணும். இந்த ரோட்டில் அப்படியே வலது பக்கத்தில் பாருங்கள், பெரிய ஒரு நினைக்கிறேன் தண்ணி கொண்டு போயிடும் போல இருக்குது. இந்த குளங்கள்லேருந்து எங்கேயோ இந்த பக்கத்தில் நிறைய பறவைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ முக்கியமான சந்தைக்கு வந்துட்டோம். இதுலேருந்து இடது பக்கம் போனால் 31 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை நேராக போனோம்னா தாளை அடி டவுன் அடி. நாங்கள் இப்போ இதுலேருந்து வலது பக்கம் திரும்பணும். இதால் போய்க்குள்ள தான் சுண்டிக்குளம் தாலே அப்புறம் சுண்டிக்குளம். ஓகே, இருந்தாலும் திடீரெண்டு ஒரு சந்தேகம் மட்டும் வந்துட்டு ஏண்டா இது பாருங்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு செழிப்பில்லாத இடம் மாதிரி தான் இருக்குது இந்த ரோடுகளை பார்க்கல. இதில் தான் நிறைய தூரம் இருக்குது இந்த ரோட். இதில் பாருங்கள் ஒரு பேரிச்சம்பழ மரம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இடம் சுடலையும் வேறு. ஓ கடவுளே, இதால் போய்க்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோயில், அதுவும் எந்த ஒரு தோதிக்குள்ள கெட்டடியில் தான் இதெல்லாம் கட்டியிருக்கு நம்மள இருக்குது. நான் போன முறை வரைக்கும் வந்து அறவே இல்லை, பிள்ளையார் கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் தான் மத்திரியான் தெற்கு வடலை அடைப்பி பிள்ளையார் கோயில் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். உங்களுக்கு ஒரு அருமையான கோயிலாக இருக்குது. தாமரை இதுக்குள்ளே இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. சரி, இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டேன் ஒரு மரத்துக்கு கீழே. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதிலே இருந்து சரியான ரோட்டில் தான் போகிறோமா அப்படின்ட்டு பார்த்துட்டான். சரியான ரோட்டில் தான் போய் கொண்டு இருக்கிறேன். இதுலேருந்து உடுத்துறை என்ற ஒரு இடத்துல போய் இந்த ரோட் வந்து ஜாயிண்ட் ஆகும். அதுக்கு பிறகு தான் வந்து கடற்கரை சைட்டோட போகக்கூடிய மாதிரி இருக்கும். உடுத்துறையில் வந்து சுமைதாங்கி கல் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கல் மாதிரி இருக்குது. அது வரலாற்று சம்மந்தமான இடம் அப்படின்ட்டு கூகுள் மேப்பில் போட்டிருக்கணும். பார்ப்போம் எந்த அளவுக்கு
அது உண்மையானதா இல்லை அது வரலாறுகளை கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க மாதிரி தெரியல. அதே மாதிரி இதுலேருந்து சுண்டுகளுக்கு இன்னும் 26 கிலோமீட்டர் போகணும். சரி, இதுலேருந்து 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளிக்கிடும். ஓகே, இப்போ வெளிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவரத்தில் அந்த அவடம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 1.9 கிலோமீட்டர் போகணும். அதை சுமை தாங்கி கல்லுக்கு கூகுள் மேப் துணையோடு தான் வெளிக்கிட்டு இருக்கேன். இங்கே எல்லாம் யாருக்கு என்ன நடந்தாலுமே தெரியாது போல இருக்குது. ஆக்கள் நடமாட்டம் அறவே இல்லை. ஆனால் கரண்ட் போஸ்ட்டுகள் எல்லாம் தாராளமாக இருக்குது. இங்கே எல்லாம் தோட்டங்கள் எல்லாம் செய்யணும். இங்கே இந்த இடத்து பக்கத்தில் எல்லாம் பாருங்களேன், பூசணிக்காய், ஐயோ 10 மற்றது வேறெல்லாம் செய்யணும். இப்போ முக்கியமான சந்தி அடிக்கு வந்துட்டேன். இந்த இடது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இதைத்தான் வந்து சுமை தாங்கி கல் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். என்னத்துக்காக அப்படி போட்டிருக்கணும் அப்படின்னு தான் தெரியல. இது வந்து பழசு மாதிரியும் இல்லை, அதே மாதிரி புதுசு மாதிரியும் இல்லை, இடப்பட்ட காலத்தில் இருக்குது. இதுதான் வந்து இந்த சுமை தாங்கி கல். இந்தியாவில் பக்கத்துலேயும் பார்ப்போம் ஏதாவது விஷயங்கள் வந்து எழுதியிருக்காண்டு. எந்த ஒரு விஷயம் வந்து எழுதியிருக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி இதில் நான் பார்த்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பகுதி வந்து இங்கே இருக்கும் அப்படின்ட்டு. ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த ரோட்டுன்ற சைட்டோடைய வந்து நிறைய சமாதிகளை வச்சிருக்கணும். அந்த சமாதிகளுக்கான அடையாளங்களையும் வந்து இங்கே எழுதி வச்சிருக்கணும். இதில் பாருங்கள், இது ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து செய்து வச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் சுனாமியில் இறந்தாக்கள்ன்ற ஒரு நினைவிடமாக தான் இதை வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் எல்லாருமே வந்து 2004 சுனாமியே தான் 2004ஆம் ஆண்டு செத்துருக்கணும். பாருங்கள், அவ்வளோ வெற்றி இதையும் வந்து இதில் செய்து வச்சுருக்கணும். ஒரு குடும்பமே வந்து அப்படியே இல்லாமல் ஆயிருக்கு போல இருக்குது. இல்லை உங்களுக்கு பார்க்கல தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே கீழே வந்து சின்ன பிள்ளைகள் மாதிரியும் இருக்குது இதில் இருந்தார்கள். அதே மாதிரி இந்த இடது பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே சமாதிகளை தான் இதாக்கி வச்சுருக்கணும். திருக்குணவாசிங்கம், வள்ளியம்மா இதெல்லாம் பாருங்கள், ஒட்டே நாள் உதிர்வு 2004 அப்படின்ட்டே போட்டிருக்கேன். எல்லாத்துலேயுமே 2004 தான் இருக்குது. சுனாமியில் வந்து பாருங்கள், இந்த இடத்துலேயும் வந்து ஒரு பெரிய சேதம் ஒன்று ஏற்பட்டு தான் இருக்குது போல இருக்குது. இது பாருங்கள், இதுலேயும் இந்த கடவுளே அந்த நாட்களை வந்து யாராலுமே மறைக்க இல்லாத ஒரு நாள். அது வந்து இந்த இடத்துல வந்து நினைவிடத்தை பாருங்கள், அப்படியே ரோடு இந்த சைடு பக்கத்துலேயே வச்சுருக்கணும். இதில் வந்து ஒரு ஸ்கூலும் இருக்குது, நாங்கள் போய்க்கில் பார்க்கலாம். அதே மாதிரி இதுலேயும் வந்து உடுத்துறை மகா வித்யாலயம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கணும். எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் யாராவது ஒரு ஆள் வந்தால் இந்த சுமைதாங்கி கல் அப்படின்றது என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா ஊரில் ஆக்கள் இதில் வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் வர. ஐயா ஒரு நிமிஷம் ஐயாட்ட நாங்கள் கதையை கேட்போம். ஐயா வணக்கம். நீங்கள் இந்த ஊரா? ரைட். என்ன இதில் சமாதி இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டாங்களே? சுனாமியில் பாதிக்கப்பட்ட. ஓகே. அப்போ இந்த சுமைதாங்கி கல்லண்டா என்ன ஐயா? சுமைதாங்கி கல்லண்டு இருக்கு. சுமைதாங்கின்ற ஐயா ரோட்டு வரும். இல்லை, இந்த இதில் இதைத்தானே சுமைதாங்கி கல்லண்டு போட்டிருக்கணும். இல்லை, இதுவும் சுமைதாங்கி தான், அதே சுமைதாங்கி கிடையாது அங்கே மெயின்ல. என்ன அது சுமைதாங்கி என்றா என்ன? சுமைதாங்கி என்றால் அந்த காலத்தில் வாகன வசதி ஒன்றும் இல்லை. இல்லா நேரங்களில் இங்கேருந்து மீன்கள், தேங்காய், மாங்காய் எல்லாம் காவை கொண்டு போய் அந்த சுமதாங்கில வச்சு கொண்டு பொம்பளையாக்கள் ஆறிக்கொண்டு இருக்கிறது. ஆறிக்கொண்டு இருந்தால் அப்போ பஸ் வர மட்டும் காவல் இருக்குதான், அதில் வச்சு கொண்டு இருக்கிறாதான். அப்போ அதில் வச்சு கொண்டு இருக்கல பஸ் வரும். அதுக்குதான் சுமதாங்கி. அதுக்குதான் சமுதாங்கி. உங்களோட காலத்துல இருந்து இருக்கல, அதுக்கு முதலே இருக்கா? எங்களை காலம் இப்போ எனக்கு 71 வயசு. அப்போ இல்லைன்னா சுமதாங்கின்ற இடம் என்றால் அந்த காலத்தில் இங்கெல்லாம் பஸ் ஓடுறது. இப்போ தான் பஸ் ஓடுது இருக்குல்ல. அந்த நேரத்தில் அதாலாம் பஸ் ஓடுறது. அதான் மெயின் ரோடு. அப்போ நடந்து வந்து இதில் வச்சு போட்டு இருக்கு. அதில் வந்து அங்கே கடற்கரைந்து மீன் எல்லாம் கட்டுப்பாடு எல்லாம் சுமந்து கொண்டு வந்து சுமதாங்கியில் வச்சு கொண்டு இந்த ஆறிக்கொண்டிருங்கள் இருக்கல. அந்த பஸ் வர மட்டும் காவல் கொண்டு தலையை வச்சு கொண்டு இருக்கலாதான். அப்போ பஸ் வர ஏற்றி கொண்டு போகிறது, அப்படியே போகிறது. யாழ்ப்பாணம் போகிறது அப்படி. ரைட். இதில் எத்தனை பேர் செத்த? சுனாமியில் நிறைய பேர் செத்துருக்கணும் போல இந்த ஊரில். ரொம்பப்பா நிறைய எடுக்கிறீங்க. அதான் எல்லாருக்கும் தெரிய வந்தானே உங்களோட ஊரை பற்றி. இது வந்து உடுத்துறை என்ன? இது வந்து உடுத்துறை பத்ராயன் தெற்கு வடக்காங்க தெற்கு இஞ்ச. ஐயா இப்போ என்ன வீட்டை பாருங்களா? தோட்டம் இப்போ 5 மணிக்கு வந்துட்டேன். 5 மணிக்கு வந்து தோட்டம்லாம் இறச்சி கிளீன் இப்படி மத்தியானம் சாப்பாடு பின்ன நான் இங்கே வரணும். அப்போ இப்படி வரலாறுகள் எல்லாம் இருக்குது, எங்களுக்கு தெரியாது நிறைய பேர் இருக்குது. நீங்கள் பவனியா உங்களோட ஃபோன் நம்பர் என்ன தாங்க, நான் நேரடியாக நான் இந்த கோயிலுக்கெல்லாம் மனோவில் பாட்டு பாடிக்கொண்டிருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துவோம் ஒரு நாள். திருவிழா டைம் சொல்லுங்க, நான் வரேன். அதுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் நான் எழுதி தரேன் உங்களுக்கு. சரியா? சரி. சின்ன கோயிலுக்கு எல்லாருக்கும் பாட்டுகள் ஏற்றி அப்படியே பாடிக்கொண்டு இருக்கிறேன்.
சரி சரி ஓகே. ஐயா வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னார். நன்றி ஐயா. இது பாருங்க, ஐயா வந்து தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே வந்து கொண்டிருக்கார். நாங்கள் அப்படியே நல்ல வேலை இந்த டைமில் வந்து கண்டுட்டோம். இது கிணறா, பழைய கிணறா? வீசி கிணறா? இது வந்து வீசி கிணறு அப்படி என்று சொல்கிறார். நான் நினைக்கிறேன் ஒரு பொது கிணறாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். வந்து இதில் தங்கிக்கில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து தண்ணியே இல்லை, பறவை எதுவுமே இல்லை. உண்மையிலுமே வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த ஒரு இடத்துக்குள்ளே வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஐயா நன்றி, போயிட்டு வரேன். சரி, இந்தால பக்கம் போகிறதுக்கு முன்னுக்கு இந்தால ஒரு சில இடங்கள் இருக்குது. இதால் போய் நாங்கள் அப்படியே சுண்டிக்குளம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனாலும் வந்து இந்த ஆத்தாக்கா பாடசாலையை காட்டிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி அங்காலையும் ஒரு தூபம் மாதிரி ஒன்று இருக்குது, அதான் பார்க்க போய் கொண்டிருக்கிறேன். இதான் பார்த்திங்கன்னா உடுத்துறை இந்து ஆரம்ப பாடசாலை அப்படின்னு போட்டிருக்கிறோம். இந்த ஊர்லேயே மாறாத இருந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ற கடவுளே, இங்கே பாருங்கள் இவ்வளோ சமாதிகள் இருக்குண்டு. இதில் எல்லாமே சுனாமியில் தான் இவ்வளோ வெறும் இருந்திருக்கணும். இது பாருங்க, 26/12 அன்று ஆழிப்பேரலை என்று நினைக்கிறேன். ஆழிப்பேரலை என்பது உறவுகளை நினைவாக வந்து இவ்வளோ பேர் எழுதி வச்சுருக்கணும் என்ற தகப்பனே. நாளைக்கு ஒரு ஊரில் ஒரு 5-6 பேர் தான் செத்துருப்பினோம், அதில் இருக்காங்கன்னு இவ்வளோ பேரும் இருந்திருக்கணும். சுனாமி பொது நினைவாலயம் உடுத்துறை. பாருங்கள் அங்காள பக்கம் எல்லாம் இதில் எல்லாம் பாருங்கள் அப்படியே சமாதிகள் எல்லாம் போட்டிருக்கணும்ட்டு நினைத்து பார்க்கவே ஏதோ செய்யுது. இவ்வளோ பேர் இருந்திருக்கணும் பாருங்கள். மேலே வாழ்க்கையில் நாங்கள் சில விஷயங்களை வந்து மறக்க இயலாது, அதில் சுனாமியும் உண்டு. இப்போ இதில் இருந்து நாங்கள் இந்த ரோட்டால் தான் வந்திருப்போம். இப்படியே போய் மகாவித்தியாலயத்தை பார்த்துக்கொண்டு அதே மாதிரி இந்த உடுத்துற டவுன் பகுதியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதிலெல்லாம் யாழ்ப்பாண பகுதிக்குரிய இடங்கள் தான், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியாத ஒரு இடங்களில் தான் இருக்குது. இதில் பாருங்கள் போட்டிருக்கணும் எஃப்னா உடுத்துறை மகாவித்தியாலயம். பெரிய ஸ்கூல் தான் இதுக்குள்ளே. அதே மாதிரி ஹார்ட்பால் கிரிக்கெட்டும் இதில் வந்து ஒரு பழைய சேச் ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஹார்ட்பால் கிரிக்கெட்டும் வந்து இங்கே விளையாடின போல் இருக்குது. நான் உண்மையில எதிர்பார்க்கல. சுண்டுக்குழி நான் போன முறை அது நேரால் போய் நிறைய விஷயங்களை வந்து பார்க்காம போயிருக்கேன். இப்படி எதிர்பாராமல் ரோட்டுக்குள்ளே போய்க்குள்ள தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் தெரிஞ்சால வந்து ஒரு பெரிய டவுனாக இருக்குமெண்டு, ஆனால் இல்லை, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதால் வந்து தான் முதல் சுண்டுக்குழி போயிருக்கேன். ஆனால் குறுக்கால எங்கேயோ வந்திருக்கிறேன், அது மட்டும் தான் தெரியுது. அந்த சுனாமி நினைவிடமெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அதில் ஒரு கடை ஒன்று இருக்குது, வேறு பஸ் கோட் இருக்குது. நான் நினைக்கிறேன் தான் வந்து பிரதானமான ரோட்டாக இருக்கணும். இடது பக்கத்தில் வந்து ஒரு கோயில், அதே மாதிரி வாடி அடிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் விடிய வெள்ளனா வலிக்கிட்டேன்னா இங்கே எல்லாம் வெயில் வந்து தாராளமாக இருக்குமாண்டு இல்லை. இதில் பாருங்கள் ஒரு பெரிய வீடுன்னு நினைக்கிறேன். அப்பா, பிரம்மாண்டத்தின் உச்சம். இந்த ஒரு ஏரியாக்களை வந்து கட்டியிருக்கணும். அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் அரசடி முருகன் ஆலயம் உடுத்துறை அப்படின்னு போட்டிருக்கணும். சாபிதம் 1895ஆம் ஆண்டு இந்த கோயிலை கட்டியிருக்கணும் பாருங்கள். சுனாமி வந்தால் கத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து முல்லைத்தீவு கடற்கரையிலையும் இருக்குது. கூடுதலாக பெரும்பாலான கடற்கரையில் வந்து சுனாமிக்கு பின் வந்து வச்சிருக்கணும். இங்கே இதெல்லாம் வீடு ஃபுல்லாகவே அழிஞ்சிட்டு, இதில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஆட்கள் இருக்க மாட்டோம் இந்த சுனாமி பாதிப்புக்கு பிறகு. இப்போ நான் ஆலியவளை என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்து பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாடிகள் இருக்குது, நிறைய போட்டுகள் இருக்குது. ஆனாலும் வந்து இப்போ மத்தியானம் ஆகிட்டு போல் இருக்குது. அதனால் வந்து யாருமே அந்த இடத்துல மீன் பிடிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வீடுகள் என்ற கடவுளே, இந்த ஒரு கிராமமே இல்லாமல் போயிருக்கு இந்த சுனாமியால். இப்போ இடது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்ச வீடு இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் போன முறை வரைகளை போயிருப்போம். ஆனால் எப்படி போனோம்ன்றதான் இப்போ வரையும் யோசிக்கிறேன். பார்த்திங்கன்னா வெற்றிலைக்கேணி, இதில் வந்து ஒரு பெரிய சேச் ஒன்று இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் அதில் ரோட் ஷாட் எடுக்கலாம்ட்டு பார்த்தேன்னா, ஆனாலும் வந்து இதில் நேவியாக்கள் இருக்கணும், பிரச்சனை வந்துடும். அல்லது பெர்மிஷன் கேட்கணும், பெர்மிஷன் கேட்டால் அங்கே கேட்கணும், இங்கே கேட்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனையை கொண்டு இருக்கணும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, வெற்றிலைக்கேணி பரமேஸ்வரா வித்தியாலயம் அப்படின்னு போட்டிருக்கணும். ஆத்தாக்கா பாடசாலை இல்லை, பெரிய பாடசாலை தான். சரி, இப்போ முக்கியமான ஒரு சந்தைக்கு வந்துட்டோம். சென்ட் மேரிஸ் கடற்தொழில் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு போட்டிருக்கணும் பாருங்கள். கட்டைக்காடு அப்படின்ற ஒரு இடம் தான் இந்த இடம். இதாலேயும் வந்து நாங்கள் வரலாமான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சேர்ச் அடிக்க போய் அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். அப்பா, என்ன பிரம்மாண்டமான சேர்ச் இந்த இடத்து பக்கத்தில் அமைக்காம இருக்குது. அதெல்லாம் சுனாமிக்கு முன்பு காலத்திலேயே வந்து இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். பருத்தித்துறையிலேருந்து தான் வந்து இங்கே பஸ்ஸுகள் வருது இந்த கட்டைக்காடுன்ற இடத்துக்கெல்லாம். இதில் நிறைய போட்டுகளையும் போட்டிருக்கணும், ஐயாக்கள் இருக்கணும். பிஓசி பேங்க் வந்து இதுக்குள்ளே இருக்குது போல இருக்குது. அதில் நேராக அப்படியே எங்களோட பயணம் தொடங்குது சுண்டிக்குளத்தை நோக்கி. இதுக்கப்புறம் வந்து ரோட்டுகள் இல்லை, சம்பவம் தான் எங்களுக்கு.
எனக்கு இதுலேருந்து 14 கிலோமீட்டர் காட்டுது சுண்டிக்குளை லெகோனுக்கு. மீனெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கணும். இந்த ரோட்ல எல்லாம் மண்ணை விடத்தில் இருக்குது, இல்லை ரோட்டு அந்த சரியான ஒரு இடம் வந்து இடத்துல இருக்குன்ட்டு தெரியாமல் இருக்குது. அங்கே அதை விழாத வரைக்கும் சந்தோஷம். அதோட வந்து நேவியாக்கள் டிராக்டர் வந்து கொண்டிருக்கு. போன முறை இப்படியெல்லாம் வரைக்கல டிராக்டரில் மறைச்சே நீ எங்கே போகிற அப்படின்ட்டு கேட்ட இதுவும் இருக்குது. அதான் இந்த வீடியோஸில் மோஸ்ட் வியூஸ் போனதாக இருந்தது கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு. நேவியாக்கள் போய் இதோட வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஹோட்டல் உண்டு. இதில் ஆர்மியாக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நேச்சர் பார்க், ஆர்மி வெல்ஃபேர் ரெசார்ட் அப்படின்னு பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கிறோம். இதுக்கு நீங்கள் நம்பர்லாம் இருக்குது. அதில் பாருங்கள் சார் 77 71 40 658 புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே போய் நிறைய விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு பிறகு தான் சம்பவம். ஆனால் இதுக்கு பிறகு அது நேவி கேம்ப் இல்லாமல் இருக்குமான்னு பார்த்தா இல்லை, கடைசி வரைக்கும் வச்சிருப்பினோம் நேவி கேம்பு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா மழை தூர ஒலி கேட்டது. விடியவே அப்படியான ஒரு கிளைமேட்டை தான் இருந்தது. என்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே மழை பெய்து கொண்டிருக்கு. என்றாலும் வந்த இடத்த பார்க்காம போகக்கூடாது போய்கொண்டே இருக்கிறேன். ஓடுறேன் அந்த 14 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இல்லை. ஆனால் இடது பக்கத்தில் பாருங்கள், இது எல்லாமே வாடி தான். நிறைய வாடிகள் வந்து திக்காக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வாடிகள் பார்க்க போகல இடையிடையே அமைக்கம்புகளும் இருக்கும். அம்மா பெரிய பள்ளத்தில் ஒன்றில் விட்டுட்டேன்டா சாமி. இப்போ இடையில நின்றுட்டேன். அவங்களெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பெருத்த மழை பெய்து கொண்டிருக்கு. என்னட்டு போகிறேன்னு தெரியலையே. கேமரா நினைது இல்லாட்டி நான் தண்டவாளில் போயிட்டு வந்துடுவேன். பெருத்த மழை இதில் நின்றமெண்டா கேமரா எல்லாத்துக்கும் சம்பவம் தான். அதால் இதில் ஒரு வாடி ஒன்று இருக்குது. உள்ளே போய் என்ன சொல்ல போயிடுமோ தெரியல. இருந்தாலும் வேறு வழியும் இல்லை எனக்கு. விட்டுற வண்டியே தான். வேறு இதில் எல்லாம் பெரிய வள்ளங்களை வச்சிருக்கணும். ஓ ஏதோ வித்தியாசமாக ஏதோ ஒன்று செய்யணுமே. கரை விலைக்கு இதே செய்யணும் போல இருக்கு. அண்ணா கொஞ்ச நேரம் ஒதுங்கி கொள்ளலாமா? கொஞ்ச நேரம் ஒதுங்கி கொள்ளலாமா? பைக் நிற்குமா? பிறகு இப்போ தான் வந்து மழை விட்டது. அண்ணாக்கள் வந்து வேலை நெய்து கொண்டிருக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து கழித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் போக. சரி, இதில் இருந்து நான் போகிறேன் சுண்டிக்குளத்துக்கு தான். ஆனாலும் வந்து பாதைகள் வந்து எப்படி இருக்க போகுது தெரியல. அதோட வந்து இவையெல்லாம் வந்து உடப்பு போகுது தெரிந்தானே. உடப்பில் இருந்து வந்து இங்கே மீன் பிடிச்சி கொண்டு இருக்கணுமாம். கிட்டத்தட்ட 4ஆம் மாதம் 14ஆம் தேதி வரைக்கணுமா, 10ஆம் மாதம் 14ஆம் தேதி போயிருக்கணுமா. அது மட்டும் இங்கே தான் தொழில் அப்படின்னு சொன்னவேல். இப்போ வந்து கரவில் இழுத்து முடிஞ்சுதான் இன்னும் மட்டும் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னவேல். இவங்க சின்ன சின்ன நாய்கள் நல்ல இப்படி ஒரு நாய்க்கு உதவி செய்ய போய் தான் எனக்கு கீறி விட்டது. ஆனால் வடிவாக இருக்குஞ்சு பாருங்க இந்த நாய்க்குட்டியெல்லாம். திருப்பி இங்கால போய்க்கலாம் மழை வந்துட்டேன்டா சம்பவம். அந்த பாதையை கண்டுபிடிச்சி அதை பைக்கை புதையாமல் கொண்டு போகிறது இருக்கே, அதுதான் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அங்கே விட்டு இங்கே விட்டு எனக்கு முன்னுக்கு வந்தேன்னா எனக்கு 1 கிலோமீட்டர் லிமிட் வச்சு போய் கொண்டிருக்கேன். எனக்கு பின்னுக்கு வந்தேன்னா இடத்துல பாருங்க, இடது பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து தென்னை மரங்களுக்கு சிலர் இங்கால காணிகள் வேண்டி தென்னை மரங்களும் வச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. போன முறை வரைக்கும் இதுக்குள்ள தான் எங்கேயோ நிப்பாட்டி ரோன் ஷூட் எடுத்தேன். ஆனால் இப்போ இப்படி மழை தூரி கொண்டு தான் என்ன செய்யறது, ஸ்பீடாகவே ஓடிடலாம் இருக்குது. 20-30 தான் மேக்ஸிமம் இந்த ரோட்டில். அடக்கடவுளே, மோட்டோவில் கேமரா பழுதாக வரைக்கும் சந்தோஷம். அதால் விட்றே தெரியாமல் விட்டுட்டு இங்கே வருங்க இப்படி தண்ணி வேண்டு. இந்த கடவுளே, பைக்கை கொண்டே கழுவாட்டி சரி டிஸ்பேட் எல்லாம் இதாயிரும். இதில் உப்பு தண்ணியாக தானே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதா கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இப்படி கஷ்டப்பட்டு தான் ஒரு பாதையாக நானாக கண்டுபிடிச்சி தான் நம்ம போய்கொண்டு இருக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குது தெரியுமா இந்த மலையோட இந்த வியூவை பார்க்கல. பக்கத்தில் ஒரு வாடியும் இருக்குது. இந்த இடத்துல இருந்து ரோட் ஷூட் விழுந்தால் நான் மழை வந்து தூறிக்கொண்டு இருக்கேன். மைண்டு டெலாய்ஸி உடுப்பு இதில் நிப்பாட்டிக்கொள்ளுவோம்.
சரி, இப்போ இதில் ரோன் ஷாட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே வாழ்க்கையில் இடிமின்னலுக்கு பயந்து இன்றைக்கு தான் வந்து ரோன் ஷாட் எடுத்திருக்கேன். வளமே வந்து அப்படி எடுக்கிறதே இல்லை. இன்றைக்கு இருந்தாலும் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தால் வந்து இடித்தாலும் பரவாயில்ல எடுத்து நான் இங்கே பாருங்க எவ்வளோ தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குண்டு. போன முறை இதுக்குள்ளே எங்கேயோ தான் ஒரு இடத்துல விட்டுட்டு நான் தனியாக வந்தேனா இல்லை வேணுவோட வந்தேனான்றது தான் தெரியல இந்த இடத்துக்குள்ள. ஆனால் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குளங்கள் இருக்கிறத நீங்கள் ரோன் ஷாட்டில் பார்த்துருப்பீங்க. அவட கடவுளை இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஆமை கேம்ப் இருந்திருக்கு. கவனிச்சின போது தெரியல, கவனிச்சா சம்பவம் தான் எனக்கு. இதோட எத்தனை ஆமை கேம்பை பார்த்துட்டேன், எத்தனை அது வாடியை பார்த்துட்டு மட்டும் யாருக்காவது ஞாபகப்படுத்தல மட்டும் சொல்லுங்கள். ஏலா கட்டம் அவ்வளோ பேர். ஏய் 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 கூல் 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 கடிச்சு விட்டுறாத. இப்போ தான் ஊசி போட்டுட்டு நிற்கிறேன். அந்த மண் திட்டுக்கள் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. அப்படி இருந்தாலும் தான் நாவல் மரங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது. துண்டுக்குள்ள இது வந்து ஒரு பழைய பாலம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்புகள் எல்லாம் இருந்திருக்கு போல இருக்குல்ல. ஆர்மியாக்கள் பேக் போட்டு தாக்கின மாதிரியில் பாலம் செய்கிறது மாதிரியில் பரவாயில்ல. இப்போ எழுதி கொண்டிருக்கிறேன். நாங்கள் இன்னும் ஒரு லேட்டாக வந்து ஒரு 4 மணிக்கு வந்தால் தான் சரியாக இருக்கும். இஞ்சால எல்லாம் ரோட்டு இல்லை, மணல் திட்டுகளுக்கு மேலே தான் ரோட்டுகள் இருக்குது. பைக் வர்றதை பார்த்துட்டு குரங்குகள் எல்லாம் பாஞ்சு ஓடுது. ஏலடாப்பா இஞ்சாலே 1/2 மணித்தியாலும் ஓடிட்டேன். இன்னும் வந்து அந்த சுண்டுகளை லகூன் வர்ற மாதிரி இல்லை. இஞ்சாலையும் பாருங்க வாடி தான். இஞ்சால எக்கச்சக்க வாடிகள். என்ற கடவுளே கண்டுபிடி இந்த ரோட்டை தானே, எதால போனா புதைக்காதுண்டு தானே. இதில் பார்த்தீங்களாண்டா ஒரு பெரிய ஆமை கேம்ப் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட வச்சுருக்கு நம்ம சைட்டால். இதுக்குள்ளே போகவே இப்போ எனக்கு பயமாக தான் இருக்குது. இதுக்குள்ளே போகிறது வேறு பிரச்சனை. ஆனால் வீடியோ எடுத்து கொண்டு போகிற மண்டைக்குள்ள வந்து நிறைய கேள்விகள் வரும். ஆனால் சிங்களம் தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு சமாளித்து கொள்ளலாம். தயவுசெய்து தனியாக வர்றதுக்காருமே யோசிக்காதீங்க. கடும் பயமாக இருக்குன்னு சொல்லிலாம் பாருங்கள். ஆக்கள் நடமாட்டம்லாம் மறவே இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் வித்தியாசமான மரங்கள் நிறைய இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுவும் ஆலமரம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ கிளைகளோடு இருக்குது. அதுவும் கடும் பச்சை கலரில் ஒரு அதுலேயும் இருக்குது. உங்களுக்கு ஆலமரமானு தெரியல, சில ஆலமரம் வித்து அதில் வளர்ந்தது தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சேச் ஒன்று இருக்குது பாருங்க. பிடிபாடு அடைஞ்ச நிலையில் இருக்குது. நான் நினைக்கிறேன் சுனாமியோட பாதிப்படைஞ்சிருக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இதுலேயும் ஒரு ஆமை கேம்ப் தான். இதுவும் ஒரு சின்ன ஆமை கேம்ப் இருக்குது. வாடின்னு சொல்கிற மாதிரி லகூன் அடிக்க வந்துட்டோம். ஆனால் இதால் எப்படி பைக் கொண்டு போகிறதுன்றது தான் யோசனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அட்டையும் கைடு இல்லாமல் கொண்டு போயிடாது. இதால் தாராளமாக போகலாம் போல இருக்குது. ஆனால் மண் தான் வந்து எங்களுக்கு புதைக்குமென்று நினைக்கிறேன் பைக் என்றால். சூப்பராக இருக்கான இந்த இடம். சரி, இப்போ இந்த இடத்துல வந்துட்டேன். சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல வந்து நான் இப்போ போய் அங்கே பார்த்தேன். அதால் போய் நாங்கள் பைக்கில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். தண்ணி துண்டறவே இல்லை. அதோட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் வந்து இந்த ஆர்மியாக்கள் இருக்குது தானே, அவங்கள்ட்ட போய் கேட்க வேணும் நாங்கள் இந்த இடத்துல ரோட் ஷாட் எடுக்கலாமா இல்லையாண்டு. ஆனால் இடி முழங்குது, இடி தாராளமாக முழங்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள் நான் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு பார்க்கல தெரியும். இங்கே பக்கம் ஃபுல்லாகவே அப்படியே அந்த மலை இருட்டு வந்து இருட்டி கொண்டே இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுகள் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்காள பக்கத்தில் பாருங்கள் வெள்ளை கலர் தண்ணியாக இருக்குது. இஞ்சால பக்கம் அப்படியே முல்லைத்தீவு மாவட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து காகங்களும் இருக்குது. அதோட வந்து வாகனங்கள் எல்லாம் இந்த ஒரு பாதையால் தான் போயிருக்கு. பைக் நான் சொன்ன மாதிரியே வந்து அங்கே அதில் பாதை கொண்டு தெரியுது பாருங்கள். உண்மையிலுமே இதில் தண்ணியெல்லாம் இருக்கிறது வந்து நான் செய்த ஏதோ ஒரு புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்பி அந்த இடத்துல போகிறேன்டா யோசிச்சு பாருங்கள், மண்ணில் ஆள போயிடும். ஆனால் இந்த மணல் இதுவும் வந்து அவ்வளோத்துக்கு ஈஸியாக இருக்க போகிறதில்ல. இதுவும் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். என்றாலும் இந்த இடத்துல ஆர்மியாக்கள் இருக்கணும். அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டே ஆகணும். வேண்டாம் ரோன் எழுப்பினா கட்டாய சத்தம் கேட்கும். ஆனால் எழுப்பி படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஆர்மி கேம்ப் இருக்க வேண்டியதுன்னு. ஆனால் இல்லை, அந்நியாக்கள் 4 பேர் வந்து இதில் இந்த கலப்பில் வந்து இது பிடிக்க போயிடும், மீன் பிடிக்க போயிடுமா இந்த தெப்பத்தில். இல்லை பார்த்தீங்களாண்டா இவையெல்லாம் அங்கேருந்து வந்திருக்கணும் வேண்டாம். அந்த நாங்கள் இடையில் பார்த்து சுனாமியால் நிறைய பேர் சேர்த்துருந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த ஒரு நாங்கள் தான் இவையில் எல்லாருமே. சரி, நாங்கள் இப்போ இதில் ரோன் ஷாட் எடுப்போம். ஆனால் இந்தியாவில் பாருங்கள் இடின்ற முழக்கம் வந்து தாராளமாகவே கேட்டுக்கொண்டிருக்கு. சரி, இதில் இப்போ ரோன் மேலே நிற்கிது. சந்தர்ப்பமே இல்லை. இந்த மண்ணால் எப்படி தாங்கால போப்புறணும்.
இதுக்குள்ளே வந்து இப்படி புதைக்குது. தட்டி வர போயிட்டு ஓடுறா இருந்து கொண்டு ஓடவே இல்லை, தள்ளி கொண்டு தான் போகக்கூடிய மாதிரி இருக்கு. அதனால் தாண்டிட்ட வேண்டாம். சரி, ட்ரோனில் எடுக்கிறதா வந்து கஷ்டமாக இருக்கு. சரி, ஐயோ பின்னா கறியில் அடிச்சு விட்டது. அம்மா எனக்கு ஒரு 2 செகண்ட் தான் இருக்குது. ஓகே, போகுதுடா கைப்புள்ள. ஓகே, சூப்பராக போகுது. நிப்பாட்டி ட்ரோனை வைக்கிறோம். ஓகே, கமான். இப்படி கவுட்டாலும் ஓகே. ஐயோ, கால் சரி போல் வீங்கிட்டு. ஓகே, ட்ரோனை ரக்கிட்டன். நேரம் 1:37. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் இருந்து பரந்தன் போகிறதுக்கே 3 மணி ஆயிரம் போல் இருக்குது. நார்மலாக போய்கொண்டிருக்கு போயிருக்கேன். நிறைய வாகனங்கள் இதால் போயிருக்கு போல் இருக்குது. ஓ பாருங்க, அந்த கடலுக்குள்ள ஏதோ ஒன்று மிதக்குது, துட்டிய பெப் மாதிரி. இதுக்கெல்லாம் ஆஃப் ரோட் டயர் இருக்கிற அந்த ஃபீல் பைக் மாதிரி இருக்கும். அது இருந்தால் நெருப்பு எடுக்கலாம். நீங்கள் நினைப்பீங்கள் இந்த துண்டு தான் கஷ்டம், இஞ்சால் என்னை சோசா போகலாம் மாட்டு. ஆனால் இதுக்கு பிறகு தான் வந்து வந்தாலும் ரோட்டா நெஞ்சால் வந்து பெருசாக மழை பெய்யலை போல் இருக்குது, நார்மலாக இருக்குது. ஆப்பா ஏலாடா சாமி. இதுக்கு இஞ்சாலையும் முதல் ஆமி செக் பாயிண்ட்டுகள் இருந்தது. ஆனால் இஞ்சாலையும் பார்த்திங்களாண்டா வாடிகள் நிறையவே இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்களாண்டா ஒரு பெரிய வாடி ஒன்று இருக்குது. ஐயாக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். ஆறாள் கூப்பிட்டு, தம்பி இதை சாப்பிட்டு போடா வேண்டா அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. வாழத்துண்டு ரோட்டு வந்து ப்ரோ வேண்டா, இது வந்து ப்ரோ மேக்ஸில் இருக்கும் போல் இருக்குது. இதில் பார்த்திங்களாண்டா ஒரு அண்ணா வந்து மீன் எடுத்துகிட்டு போகிறார் போல் இருக்குது. இந்த வாடியில் வந்து அந்த அண்ணாவே பின் தொடர்ந்து போயிட்டோம்டா, அப்படியே ஈஸியாக போயிடலாம். ஆறுது இல்லை 2 பேர் வந்து பிள்ளையும் போல் இருக்குது போய்கொண்டிருக்கேன். நினைக்கிறேன் இந்த வாடியில் சமைக்கிற போல் இருக்குது. இப்போ ஒரு மாதிரி வெளியில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு கோயில் ஒன்று இருந்திருக்கு. அது சரி, இதில் வந்து இப்போ 2 ரோட் பிரியுது. எதால் போகிறேன்னு தெரியல. ஆனால் நம்பரை வந்து இதில் ஒரு ஆமி செக் பண்ணிட்டு என்ன மறைச்ச ஞாபகம் இருக்குது. அதாலையும் போயிருக்கணும், இதாலையும் போயிருக்கணும். ஆனால் இதால் தான் பைக்கில் போன அடையாளம் இருக்குது. இந்த சந்தையில் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மறைக்கிற ஆசையிலஞ்சலை பார்க்க வந்தாலும் இதில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்களாண்டா, இதால் எதிரில் ஒரு பைக் கொண்டு வந்து இருந்தது. ஒரு அண்ணா முன்னால் ஒரு பின்னால் ஒரு அண்ணா துவக்கு வச்சிருக்கார். அதாவது இடியன் துவக்குன்னு சொல்லுவோம், பேட்டைக்கு போகிற அந்த துவக்கு. அவர் என்ன பார்த்து கொண்டு பயந்துருக்கணும், போலீஸாக இருக்குமோ சிலவர் யாரும் தெரியாதாக்களாக இருக்குமோண்டு. நான் அவையில் பார்த்து பயந்தது. சிலவில் என்ன யாரும் தப்பாண்டிச்சு சுட்டு விட்டுருவாங்களோன்ட்டு நான் போய் சாமியை வந்துட்டேன். அப்புறம் 1 மண்டே வெயில் அந்த இடத்துல. சரி, நான் போகிற ரோட் சரியா இல்லையாண்டு கூட என்ன தெரியல. ஆனால் இதுக்குள்ளெல்லாம் பாருங்கள், போலீஸ் நடமாட்டமே இல்லை. வேட்டையாடுறதுக்கெல்லாம் சூப்பர் தான். மாடுகளை பார்க்குறதே சந்தோஷமாக இருக்குது. இந்தால நிறைய ஓடுது. இங்கே அதுலேயும் இன்னும் ஒரு நிறைய ஒன்று நிற்குது. இந்த பாலத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுருங்க. எனக்கு போன முறை வரைக்கும் இந்த பாலம் பார்த்த மாதிரியும் ஞாபகமாகவும் இருக்குது. இந்த வேட்டையாட போகிற அண்ணாக்கள் வந்து என்னத்தை வேட்டையாடுவிடும் இங்கே. இதில் மயில் எல்லாம் நின்று பறக்குது. அந்த மயில்களை கண்டா கூட விட மாட்டாங்களே. பெண் மயில். கடைசியாக ஒரு கோயில் அடிக்க வந்துட்டேன். இதில் மேப்பில் பார்த்த வரைக்கும் இது கல்லாறு கோயில்னு தான் நினைக்கிறேன். இது வந்து கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளை பிரதேசம் பிரம்மணத்தாறு கல்லாற்று விநாயகர் ஆலயம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அவ்வளோதான். அந்த பக்கத்தால் தான் வருதா? கண்டாவளை பகுதிகளால் வந்து தான் இந்த ரோட் வந்து வருது. எங்கே பாருங்க. சரியா? வளமையாக இப்படி ஏற்றிக்கல மெயின் ரோடுகளில் நின்றா யோசிக்கிறேன்னா. ஆனால் உள்ளூரில் நிற்கல பெரும்பாலும் ஒரு பயமொண்டு இருக்கும். ஏண்டா யார் என்னத்தோட ஏறிவினம் அப்படின்ட்டு தெரியாது. அது நீங்களாக இருந்தால் என்ன செய்யுங்கள் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். 2-3 கதையில் கழிச்சு கொண்டு வர்றேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 7:30க்கு 8 ஏதோ ஒரு பஸ் இருக்க முடியும். அப்புறம் மற்றபடி 5 மணிக்கு தான் அது விஸ்வம்படு போய்த்தான் வரும் அப்படின்ட்டு சொன்னவர். ஐயோ, கை கலண்டு வந்துடும் போல இருக்கு. எனக்கு வலது பக்கம் ஷோல்டர் இந்த கிடங்கு பகுதிகளில் உடைக்கலாம் இந்த பிரச்சனை வருது. அப்கண்ட்ரிலேயே வந்து இப்படியான ரோட்டுகள் உடைக்கலாம் தான் இந்த பிரச்சனை வருது. நேர் ரோட்டில்
ஓரளவு முறுக்கி கொண்டு உடைக்கல, அந்தளவுக்கு தெரியாது. ஓகே, இது வந்து என்ன சந்தைன்னு தெரியல, சுண்டிக்குள சந்தை அப்படின்னு தான் போட்டுக்கணும். இஸ்போ மோடு. இதில் வந்து அது ஆமீண்ட பாஸ் போல் இருக்குது. ஆமீண்ட பாஸ் போல் இருக்குது. இல்லை 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 இல்லை, இது விஸ்வமோட பாஸ். சரியா, கவனம். ஓகே. மழை தூருது. அதோட இதுலேருந்து அப்படியே பறந்தன் போய் இங்கே வருங்க. இதில் ஒன்று நிற்கிது, லான்சர் ஃப்ளட் மாடலில் இதை ஒன்று சொல்லிக்கணும். பரவாயில்லையே, என்ஜே ஆட்டோ மார்ட் அந்த கடையில் இருக்குது. பறந்துட்டு போய் அப்படியே கிளிநொச்சி போகிறதா. மழை வந்து தூரல் கூடுதலாக இருக்குது. நான் எதிர்பார்த்து வந்து நிறைய விஷயத்தை வந்து உங்களுக்கு அந்த மீன் பிடிக்கிறது மாதிரி என்ன செய்யணும் அப்படின்றத காட்டில் போயிட்டு, ஏன்னா அந்த டைமில் வேலை செய்யலாம். அந்த டைம் மழை, அதால் வந்து ஒன்றும் செய்யலாது. இப்போ மழை இன்னும் கொஞ்சம் தூறுதல் கூடுதலாக இருக்குது. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய். 100 அடிக்கிறதுக்கும் ஒரு நேரம் ஆடுது, 200 அடிக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் போல் இருக்குது.